ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் அண்டர் வேலிடாக இருக்கா இல்லை ஓவர் வேலிடாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலனா இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சால் போதும், நீங்களும் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திங்க் பி ரேஷியோ, அந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பை இபிஎஸ். இபிஎஸ்னா ஏர்னிங் பர் ஷேர் சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக்கு ஒரு ஷேருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது அதுதான் இபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பை இபிஎஸ் போட்டால் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். அதுதான் அந்த கம்பெனியோட பிஇ ரேஷியோ. யூஸ்வலி 20 கீழே இருந்தால் இந்த கம்பெனி அண்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் வச்சு ஒரு கம்பெனியோட அண்டர் வேல்யூன்னு சொல்லக்கூடாது. செகண்ட் திங், இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ. அந்த ஸ்டாக்கு எந்த செக்டாரில் இருக்கோ அந்த பிஇ ரேஷியோ கூட கம்பேர் பண்ணணும். அந்த செக்டரோட பிஇ ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி பவர் செக்டாராக இருக்குன்னா பவர் செக்டரில் இருக்க எல்லா பி ரேஷியோவும் ஆட் பண்ணி ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிப்பாங்க. அந்த பி ரேஷியோ தான் அந்த இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ. இந்த பி ரேஷியோவும் இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோவும் கம்பேர் பண்ணணும். சப்போஸ் இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ கம்மியாக இருந்துச்சுன்னா அதை அண்டர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஓவர் வேல்யூன்னு சொல்லுவோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருந்தால் ஃபேர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டாக் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த வேல்யூஷன் செக் பண்ணிட்டு வாங்கணும். இதுதான் வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே, வேல்யூ இஸ் வாட் யூ கெட். ஸ்டாக் மட்டும் கிடையாது, நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்கணும். நெக்ஸ்ட்டு எந்த டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே போல் ஃபினான்ஷியல் கண்டென்ட் இன்சைட்ஸுக்கு ப்ரோமோஸ் கணேஷனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.